வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபைண்ட் த ஃபூரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு இன்டர்வல் கொடுத்துட்டாங்க. எக்ஸ் வேல்யூ எது வரைக்கும் எடுத்துக்கலாம்? 0லேருந்து 1 வரைக்கும். 2 மைனஸ் எக்ஸ் வந்து 1லேருந்து 2 வரைக்கும். ஸோ கிரேட்டர் தேன் 2 போகிறது எல்லாமே நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம். இந்தமாதிரி ஒரு இன்டர்வல் கொடுத்துட்டு ஃபூரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் இந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. மொதல் ஸ்டெப் எப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபார்முலா எழுதணும். Fourier cosine transform of f of x equal to root of 2 by pi integral 0 to infinity f of x cos sx dx. இதுதான் ஃபார்முலா. இப்போ ஸ்டெப் 2 அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம்னா இதில் இருக்கிற வேல்யூஸ் எடுத்து நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். சரி, இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். ஃபார்முலா எழுதியாச்சுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2 by pi எழுதியாச்சு. இப்போது நம்மளுக்கு 0 to infinity, அதாவது 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம வேல்யூஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ரெண்டு ஃபங்க்ஷன், இதில் வந்து 3 ஃபங்க்ஷன்ஸ் வேல்யூஸ் இருக்குது. எக்ஸு, 2 மைனஸ் எக்ஸு, 0. ஸோ நம்ம 0 வந்து அதை விட்டுடுங்க. ஸோ எக்ஸுக்கு 0லேருந்து 1 வரைக்கும் எக்ஸு, 1லேருந்து 2 வரைக்கும் 2 மைனஸ் எக்ஸு. ஸோ அதை நம்ம இப்படி எழுதிக்கலாம். 0லேருந்து 1 வரைக்கும் எக்ஸு, 1லேருந்து 2 வந்து 2 மைனஸ் எக்ஸு. ரெண்டுத்துக்குமே காமனாக இங்கே இருக்கிற அந்த ஃபங்க்ஷன் cos x sx dx, cos x cos sx dx, cos sx dxன்னு எழுதிட்டா முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? இது அப்படியே பிரித்து எழுதியிருக்கேன். அதாவது ஒரு எஃப் ஆஃப் எக்ஸை ரெண்டாக பிரித்தாச்சு, ரெண்டு இன்டெக்ரலாக பிரித்தாச்சு. 3ஆக பிரிச்சுருக்கணும். இங்கே 0ங்கிறதுனால தேவை கிடையாது. ஓகேங்களா? ஃபுல்லாக 0 ஆகிடும். ஸோ அது தேவை கிடையாது. அப்போ நம்ம இது ரெண்டு மட்டும் தான் எடுத்துக்கிறோம். அதனால தான் இதுக்கு ஒரு cos xx dx, இதுக்கும் ஒரு cos xx dx. அதுமாரி பிரித்து எழுதியாச்சு. ஓகேங்களா? சரி, இப்போ பிரித்து எழுதுனதுக்கு அப்புறமா இது ஒரு இன்டெக்ரல் ஆச்சுங்களா, இது ஒரு இன்டெக்ரல். அதை தான் இதை I1 I2ன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ முதல்ல I1உடைய ஆன்சர் கண்டுபிடிச்சிரும், அப்புறம் I2னுடைய ஆன்சர் கண்டுபிடிச்சிரும். ஃபைனலாக வந்து இதில் போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு இந்த இன்டெக்ரல் 1 சால்வ் பண்ணலாம். என்ன இருக்குது? இன்டெக்ரல் 1 0 to 1 x cos sx dx. அதை எடுத்து எழுதிக்கங்க. இதில் இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இதுலேயும் ஒரு எக்ஸ் இருக்குது. அப்போ யூவி மெத்தடை ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இதுக்கு ஃபார்முலா என்னது? இன்டெக்ரல் uv dx ஈக்குவல் டு uv1 மைனஸ் u dash v2 ப்ளஸ் u டபுள் dash v3 மைனஸ் டாட் டாட். இதுதான் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு இந்த u வேல்யூஸ் v வேல்யூஸில் கண்டுபிடிச்சிடலாம். u என்ன இருக்குங்க? எக்ஸு. யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். ஒரு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. u டபுள் டேஷ் இதை இன்னொரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். 1 இன்னொரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் v, இதுதான் v வேல்யூ cos sx. ஸோ ஃபஸ்ட்டு v1 வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஒரு காஸை இன்டகிரேட் பண்ணால் சைன். இந்த எக்ஸுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருக்குது எஸ், அந்த எஸ்ஸை தூக்கி டினாமினேட்டரில் எழுதணும். இதுதான் ரூல் இன்டகிரேஷனில். v2 ஈக்குவல் டு ஒரு சைனை இன்னொரு வாட்டி இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காசு. இந்த எஸ் கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, அந்த எஸ்ஸை தூக்கி டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே கீழே ஏற்கனவே ஒரு எஸ் இருக்குது, அப்போ ரெண்டு வாட்டி மல்டிப்ளை பண்ணால் எஸ் ஸ்கொயர். இதுதான் ரூல். பொறுமையாக போட்டிங்கன்னா இது வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? u இன்ட்டு v1 u டேஷ் இன்ட்டு v2. இதுக்கப்புறம் நம்ம பண்ண தேவையில்ல 0. இது இந்த வேல்யூஸில் எடுத்து ஃபார்மெல்லாம் போட போகிறோம். போடலாமா? ஸோ இது ஃபஸ்ட் இருக்குது இல்லையா, இதுதான் u, இதுதான் v1, இதுதான் u டேஷ், இதுதான் v2. ஓகேங்களா? ஸோ u என்ன இருக்குது? u இன்ட்டு v1 தானே ஃபார்முலா. ஸோ x இன்ட்டு சைன் sx பை எக்ஸ், எஸ்ன்னு எழுதணும் இங்கே. மைனஸ் u டேஷ் v2. u டேஷ் என்ன இருக்குது? 1 இன்ட்டு மைனஸ் காஸ் sx பை s ஸ்கொயர். அதான் எழுதிருக்கேன். 1 இன்ட்டு மைனஸ் காஸ் sx பை s ஸ்கொயர். இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். எக்ஸு இதெல்லாம் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எனி திங் அதே தான் வரப்போகுது. லிமிட்டு 0 to 1. இப்போது அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். இப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 1 போடணும். ஃபஸ்ட்டு 1 சைன் எஸ் இன்ட்டு 1 சைன் எஸ் தான். அப்போது 1 இன்ட்டு சைன் எஸ்எக்ஸ்னு வரும், சைன் எஸ் மட்டும்தான் வரும். ஸோ இந்த எக்ஸுக்கு 1 போடணும். இங்கே 1 போட்டால் ஸோ 1 இன்ட்டு 1 1, வெறும் சைன் எக்ஸ் பை எஸ் மட்டும் எழுதுனா போதும். ப்ளஸ் காஸ் இந்த எக்ஸுக்கு 1 போடுங்க. அப்போனா ஆகிடும் எஸ் இன்ட்டு 1 எஸ் தான். ஸோ காஸ் எஸ் பை எஸ் ஸ்கொயர். மைனஸ் இப்போது எக்ஸுக்கெல்லாம் 0 போடணும். இந்த எக்ஸுக்கு 0 போட இது மொத்தமாக காலி 0.
இந்த எக்ஸுக்கு 0 போட்டோம்னா s into 0 0 cos 0 என்னது 1 அப்போ 1 by s square. இப்போ அடுத்த ஸ்டெப் ரொம்ப ஈஸி, இது எடுத்து அப்படியே எழுதிக்குங்க, மைனஸ் போட்டு 1 by s square, ஏன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 1 by s square. இதுதான் I1க்கான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் நம்ம I2க்கான ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம். இந்த I2 எங்கே இருந்தது? ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் I2 இருந்தது இல்லையா? ஸோ இதுதான் I2. ஸோ இதுக்கான ஆன்சர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதை எடுத்து அங்கே எழுதிக்கிட்டேன். இங்கே என்ன இருக்குங்க? 2 minus x cos sx dx. இதுதான் u, இதுதான் v. அப்போ ஃபஸ்ட்டு u வேல்யூஸ் கண்டுபிடிச்சிடும். 2 minus x. இது ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. 0 minus 1 minus 1. ஸோ u u கொடுத்துட்ருக்காங்க. u dash கண்டுபிடிச்சாச்சு. இன்னொரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். u டபுள் டேஷ். ஒரு நம்பரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் v. v என்ன இருக்கீங்க? cos sx. ஒரு காஸை இன்டகிரேட் பண்ணால் sin sx. இந்த எக்ஸுக்கு முன்னாடி இருக்க s கோஎஃபிஷியன்ட் டினாமினேட்டரில் வந்துடும். திரும்ப இன்னொரு வாட்டி இன்டகிரேட் பண்ணுறோம். ஒரு சைனை இன்டகிரேட் பண்ணோம்னா மைனஸ் காசு. இந்த எக்ஸுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருக்குது எஸ். இந்த எஸ் எடுத்து டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணோம். இங்கே ஏற்கனவே ஒரு எஸ் இருக்குது, அப்போது எஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? அப்போ v1 கண்டுபிடிச்சாச்சு, v2வும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலா போட வேண்டியது தான். Integral uv dx equal to uv1 minus u dash v2 plus u double dash v3 minus dot dot dot. So I2 equal to, so u என்ன இருக்கு? 2 minus x. v1 என்ன இருக்கு? sin sx by x minus u dash என்ன இருக்கு? minus 1. v2 என்ன இருக்கு? minus cos sx by s2. அப்புறம் லிமிட் எழுதிடணும் 1 to 2. ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அதுதான் பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ I2 ஈக்குவல் டு இது இந்த ஸ்டெப்பு புரியுதுங்களா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ இந்த -1 இந்த மைனஸ்லாம் போயிடும், இது மட்டும்தான் இருக்கும். ஸோ சென்டர் மைனஸ் மட்டும் இருக்கும். அதான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ அடுத்த ஸ்டெப்பு, எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஃபஸ்ட்டு 2 சப்ஸ்டிட் பண்ணணும். அப்பர் லிமிட். ஸோ 2 minus 2 0, இது மொத்தமாக காலி. இங்கே s2 அப்போனா வரும் 2s by s ஸ்கொயர். இப்போது சென்டரில் ஜென்ரலாக ஒரு மைனஸ் போடணும், ஏன்னா லோவர் லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு மைனஸ். திரும்ப இப்போ எக்ஸுக்கு எடுத்தெல்லாம் 1 போடணும். 2 minus 1 1. இது ஃபுல்லாக 1 ஆகிடுமா? சைன் s into 1 sin s தான். ஸோ sin s by s மைனஸ் cos s into 1 s. ஸோ cos s by s ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ 2 அப்ளை பண்ணணும். அப்புறம் லோவர் லிமிட் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 1 அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் minus cos 2s by s square minus into sin s by s minus into minus plus cos s by s square. ஸோ நம்ம I2 ஆன்சரும் கண்டுபிடிச்சாச்சு. இந்த I1 I2 ஆன்சர் இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போய் எங்கே அப்ளை பண்ணணும்? இதில் போய் அப்ளை பண்ணணும். இதில் போய் இந்த I1க்கான ஆன்சர் I2க்கான ஆன்சரை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ fc of f of x equal to root of 2 by pi I1 plus I2. ஸோ root of 2 by pi எழுதிங்க. I1 ஆன்சர் எடுத்து எழுதணும், அப்புறம் I2 ஆன்சர் எடுத்து எழுதணும். ரெண்டுத்தையும் எடுத்து எழுதியாச்சு பார்த்து. ஓகேங்களா? இப்போ ரூட் ஆஃப் 2 by pi. இப்போ பாருங்கள், இப்போ தான் நீங்கள் உஷாராக கவனிக்கணும். இங்கே எஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எஸ் ஸ்கொயர் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இங்கே ஒரு காஸ் எக்ஸு, இங்கே ஒரு காஸ் எக்ஸு, ரெண்டு காஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸு 2 காஸ் எக்ஸ். ஒன்று முடிஞ்சதுங்களா? இதுவும் முடிஞ்சிச்சு. இப்போது மைனஸ் காஸ் 2s by s ஸ்கொயர் எடுத்து எழுதியாச்சு. மைனஸ் 1 by sin 1 minus 1 by s ஸ்கொயர் எடுத்து எழுதியாச்சு. sin s by s-ம் இங்கே மைனஸ் sin s by s-ம் கேன்சல். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இப்போது எப்படி எழுதிருக்குன்னு? இப்போ அடுத்த ஸ்டெப்புன்னா டினாமினேட்டர் எல்லாமே s ஸ்கொயரா? ஸோ s ஸ்கொயர்னு போட்டு மேலே இருக்கிறத அப்படி ஜாயின் பண்ணி எழுத வேண்டியது தான். 2 cos x minus cos 2x minus 1. ப்ராப்ளம் ஓவர், முடிஞ்சு போச்சு. ஸோ ஃபூரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதணும் ஃபூரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு. அப்புறமா அந்த இன்டர்வலை பிரிக்கணும். ஃபஸ்ட்டு I1 கண்டுபிடிக்கணும், அப்புறம் I2 கண்டுபிடிக்கணும், எடுத்துமே அப்ளை பண்ணணும்.
ஸோ ஃபைனலாக அப்ளை பண்ணி எதெல்லாம் கேன்சல் பண்ணுமோ கேன்சல் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.